புனித எலிசபெத் இவர் கங்கேரி நாட்டு புனிதை. புனித எலிசபெத் இவர் கங்கேரி நாட்டு புனிதை. இப்புனிதையின் புகழ் பாடுகிறது இக்கவிதை. புனித எலிசபெத் இவர் கங்கேரி நாட்டு புனிதை. இப்புனிதையின் புகழ் பாடுகிறது இக்கவிதை. இவர் கங்கேரி நாட்டு அரசர் 2ஆம் ஆண்ட்ரோவின் மகன். இவர் கங்கேரி நாட்டு அரசர் 2ஆம் ஆண்ட்ரோவின் மகள். இவர் தானம் செய்ய ஞானம் பெற்றதால் தான் இவருக்கு புகழ். இவர் கங்கேரி நாட்டு அரசர் 2ஆம் ஆண்ட்ரோவின் மகள். இவர் தானம் செய்ய ஞானம் பெற்றதால் தான் இவருக்கு புகழ். இவர் பிறந்தது 1207ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி. இவர் பிறந்தது 1207ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி. எலிசபெத்தை புனிதையாக்கியது திருமறையின் புனித நீதி. இவர் பிறந்தது 1207ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி. எலிசபெத்தை புனிதையாக்கியது திருமறையின் புனித நீதி. இவர் 14 வயதில் ஜெர்மன் இளவரசர் லூயிஸை மணந்தார். இவர் 14 வயதில் ஜெர்மன் இளவரசர் லூயிஸை மணந்தார். இவர் அரச குலத்தில் பிறந்தாலும் அருள் மலராக மலர்ந்தார். இவர் 14 வயதில் ஜெர்மன் இளவரசர் லூயிஸை மணந்தார். இவர் அரச குலத்தில் பிறந்தாலும் அருள் மலராக மலர்ந்தார். இவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் 3. இவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் 3. மனம் முடித்தவர்களும் புனிதராகலாம் என்பதற்கு இவரும் ஒரு சான்று. இவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் 3. மனம் முடித்தவர்களும் புனிதராகலாம் என்பதற்கு இவரும் ஒரு சான்று. இவரை தாக்கவில்லை அரசகுல ஆடம்பர மோகம். இவரை தாக்கவில்லை அரசகுல ஆடம்பர மோகம். இவரை தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்ய வைத்தது இவரின் ஆன்மீக தாகம். இவரை தாக்கவில்லை அரசகுல ஆடம்பர மோகம். இவரை தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்ய வைத்தது இவரின் ஆன்மீக தாகம். இவர் தொழுநோயாளிகளுக்கு ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்தார். இவர் தொழுநோயாளிகளுக்கு ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்தார். இவரின் புனித செயலுக்கு கிறிஸ்து இயேசுவும் வெற்றி அளித்தார். தொழுநோயாளிகளின் புண்ணை கழுவியது இவரின் கரங்கள். தொழுநோயாளிகளின் புண்ணை கழுவியது இவரின் கரங்கள். இதுதான் அன்னை தெரசாவுக்கும் முன்னே இவர் பெற்ற வரங்கள். தொழுநோயாளிகளின் புண்ணை கழுவியது இவரின் கரங்கள். இதுதான் அன்னை தெரசாவுக்கும் முன்னே இவர் பெற்ற வரங்கள். இவரது 20ஆம் வயதில் இவரின் கணவர் லூயிஸ் சிலுவை போருக்கு செல்லும் வழியிலே பிளேக் நோயால் இறந்தார். இவரது 20ஆம் வயதில் இவரின் கணவர் லூயிஸ் சிலுவை போருக்கு செல்லும் வழியிலே பிளேக் நோயால் இறந்தார். அதன்பின் நல்வாழ்வு வாழ்ந்த இவர் தன் இல்வாழ்வையும் இழந்தார். ஆடம்பரம் மிகுந்த அரண்மனையையும் துறந்தார். இவரை அரண்மனையை விட்டு துரத்தியது இவரின் உறவு. இவரை அரண்மனையை விட்டு துரத்தியது இவரின் உறவு. அதன்பின் தான் இவரோடு உறவாடியது துறவு. இவரை இறைவரம் பெற அழைத்தது பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை. இவரை இறைவரம் பெற அழைத்தது பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை. திரு அவை சபைகளில் ஒவ்வொரு சபையிலும் உண்டு மூவொரு வகை. இவரின் செல்வமெல்லாம் ஏழைகளுக்கே சென்றது. இவரின் செல்வமெல்லாம் ஏழைகளுக்கே சென்றது. இவர் செய்த தானம் இவரை புனிதராக்கி தந்தது. இவர் மீண்டும் தன் சீதன பணத்தில் ஒரு மருத்துவமனையை கட்டினார். இவர் மீண்டும்
தன் சீதன பணத்தில் ஒரு மருத்துவமனையை கட்டினார். இவர் தன் செல்வத்தை எல்லாம் அந்த மருத்துவமனையில் தான் கொட்டினார். எலிசபெத் 1231 நவம்பர் திங்கள் 17 மார்பக் என்ற இடத்தில் காலமானார். எலிசபெத் 1231 நவம்பர் திங்கள் 17 மார்பக் என்ற இடத்தில் காலமானார். இப்புனிதை தன் 24வது வயதில் மண்ணை விட்டு மறைந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமானார். எலிசபெத் தான் இறந்த 4ஆம் ஆண்டிலே புனிதர் பட்டத்தை வென்றார். எலிசபெத் தான் இறந்த 4ஆம் ஆண்டிலே புனிதர் பட்டத்தை வென்றார். திருத்தந்தை 10ஆம் கிரகோரிதான் இவருக்கு புனிதர் பட்டத்தை தந்தார். எலிசபெத் தான் இறந்த 4ஆம் ஆண்டிலே புனிதர் பட்டத்தை வென்றார். திருத்தந்தை 10ஆம் கிரகோரிதான் இவருக்கு புனிதர் பட்டத்தை தந்தார். இப்புனிதர் புனிதர் பட்டம் பெற்ற நாள் 1235 மே 27. இப்புனிதர் புனிதர் பட்டம் பெற்ற நாள் 1235 மே 27. கங்கேரி எலிசபெத் இன்று திரு அவையின் ஒளி வீசும் ஜோதி. புனிதர் பட்டம் பெற்ற நாள் 1235 மே 27. கங்கேரி எலிசபெத் இன்று திரு அவையின் ஒளி வீசும் ஜோதி.